ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி பிக் பாஸில் இன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது ஃபஸ்ட் நாளே ஒரு டாஸ்க்லாம் வச்சுட்டாங்க. இந்த டாஸ்கில் தான் யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கும் ஏன்னா வித்தியாசமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் வித்தியாசமாக டாஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்கில் யாருக்கு இருக்கும் சண்டை வந்துட்டு, நம்ம விக்ரம் அவர்களுடைய கேரக்டர்லாம் சரியில்லை, விக்ரம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது எஃப்ஜியாக இருக்கட்டும், நம்ம கனி இருக்கட்டும், கனி சொல்ல மாட்டாங்க ஏன்னா கனி அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை விக்ரம் சரியில்லை, விக்ரம் ஏன்னா சாண்ட்ராக்கு ஸ்டார்டிங்லேருந்தே விக்ரமை பிடிக்காது அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ விக்ரம் சரியில்லை அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு பெரிய அவங்க விக்ரமே ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலையிலே கமருதீன் என்ன ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. பார்வதி அவர்கள் தான் பிரச்சனை ஆரம்பிப்பாங்க நம்ம இது பண்ணால், கமருதீன் அவர்கள் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி இது எப்படியாவது இந்த டாஸ்க்கை இது பண்ணிடணும், கேன்சல் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ஒரு சின்ன விஷயம் எது அது ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எப்படியாவது பிளான் பண்ணி இதை கேன்சல் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய பிளான். ஏன்னா அந்த பிளானிங்கோட அந்த ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. ஒரு இட்லிக்காக இருக்குது, ஒரு சாப்பாடுக்கு சண்டை, பேசிகிட்டு இருந்த சண்டை, கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் அதிகமாக பேசினா அதுக்கு ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணி அந்த சவுண்டோட பயங்கரமாக சவுண்டை விட்டு பெரிய பிரச்சனையாக க்ரியேட் ஆகிடுது. அதுதான் ஒரு இவங்களுடைய முக்கியமான ஒரு பிளானாக இருக்கும் போல். ஸோ அதே மாதிரி இப்போவும் இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது இல்லை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறது என்னதுன்னா, டாஸ்க்கை வச்சா கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். அந்த டாஸ்க்குன்னு என்னது, அதில் எப்படி ப்ளே பண்ணணும், அந்த ப்ளே பண்ணுறது யார் வின் பண்ணுறா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அடுத்த லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. எப்படி சண்டே க்ரியேட் பண்ணணும், அந்த டாஸ்க்கை எப்படி கேன்சல் பண்ணணும், அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பிளானாக இருக்குது. ஆனால் மற்றவங்க பாவம், அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களாம் பாவம் தான். முக்கியமாக ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. வாரம் அந்த 4 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிக் பாஸ் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இங்கே கடைசி நேரத்தில் டிஷ்லாம் மாறி இருக்குது. கமருதீன் வெளியே போகிறதுன்னு நம்ம போன வாரம் ஃபுல்லாக கமருதீன் சொன்னோம். ஆனால் திடீர்னு எதிர்பாராமல் நம்ம வியானா போயிட்டாங்க. இந்த வாரத்தில் சரி, இந்த வாரத்துலேயாவது யார் வெளியே போவாங்க நமக்கு தெரியல. ஆனால் கடைசி நேரத்தில் கூட டிஷ்லாம் நடக்கும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.